கோயம்பேடு 100 அடி சாலையில் 1 ஏக்கர் பரப்பளவில் ஆண்டாள் அழகர் திருமண மண்டபத்தை ஆசையாக கட்டினார். தனது கட்சி தலைமை அலுவலகமாகவும் செயல்பட்டது. 2007ஆம் ஆண்டு அன்றைய காங்கிரஸ் திமுக கூட்டணி மத்திய அரசின் நெடுஞ்சாலைத்துறை சாலை விரிவாக்க பணிக்காக ஆண்டாள் அழகர் திருமண மண்டபத்தை கையகப்படுத்தி இடித்து தரைமட்டமாக்கியது. பார்த்து கட்டிய மண்டபம், தன் தாய் தந்தையர் பெயரை சூட்டி அழகு பார்த்த மண்டபம், தனது கட்சியின் தலைமை அலுவலகமாக செயல்பட்ட மண்டபம் தன் கண்முன்னே இடித்து தரைமட்டமாக்கப்பட்டதால் மனம் உடைந்து போனார் விஜயகாந்த். பின்னர் 2011ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கூட்டணி அமைத்தது. 41 தொகுதியில் போட்டியிட்டு 29 தொகுதிகளில் வெற்றி